தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வருமா? இது பத்தி வைரலா இப்ப நெறைய வீடியோஸ் போயிட்டு இருக்குங்க. இது அறிவியல் பூர்வமா என்ன விஷயம் அப்படின்னு அக்கு வேறு ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சிரும் வாங்க. தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். இறைச்சியை டைரக்டா தீயில படும்படி வாட்டிய மெத்தட் சரிங்களா? பார்பிக்யூ, தந்தூரி, கிரில் இந்த மாதிரி விஷயங்கள்ல 2 விதமான கெமிக்கல்கள் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. ஒன்னு ஹெட்ரோசைக்ளிக் அமீன்ஸ் HCA அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் PAH ன்னு சொல்லுவோம். அதாவது 150 டிகிரி வெப்பத்துக்கு மேல செல்சியஸுக்கு மேல இறைச்சியை டைரக்டா தீயில வாட்டினா இது இந்த காம்பவுண்ட்ஸ் மேல உங்களுக்கு அந்த இறைச்சி மேல தந்தூரி கிரில் அது மேல ஒரு ஜஸ்ட் ஒரு கருகின போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அதுல இந்த காம்பவுண்ட் இருக்கும். இது கேன்சரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கேன்சருக்கான சர்வதேச அமைப்புகள் பாத்தீங்கன்னா இதை ஒரு ப்ராபபிளி கார்சினோஜெனிக் மேபி ரிஸ்க் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் ஆழமா நம்ம பார்த்துருவாங்க. நம்பர் 1, இந்த காம்பவுண்ட்ஸ் கேன்சரை உருவாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எலிகள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுல இந்த ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் அப்படிங்கிறது இந்த PAH இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நார்மலாக நாம் கிரில் சிக்கனோ தந்தூரி சிக்கனோ சாப்பிட்டா எவ்வளோ டோஸ் வருமோ அதை விட 1000 மடங்கு அதிக டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கறியிலலாம் வெறும் ஒரு நேனோகிராம்ங்கிற லெவலில் தான் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த எலிகள் ஆராய்ச்சிகளில் மில்லிகிராம், அதாவது 1000 மடங்கு அதிகமான டோஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்தந்த கேன்சர்லாம் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஸோ இப்போ அந்த டோஸ் நாம் சாப்பிட்ணுன்னா டன் கணக்கில் கிரில் சிக்கனும் தந்தூரி சிக்கனும் சாப்பிட்ணும். ஸோ இதை வச்சு நம்ம எலிகளில் இது கேன்சர் வர வச்சிருக்கு, இது ஆபத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வதேச இந்த கேன்சர் அமைப்பே அவங்க வெப்சைட்டில் கிளியராக போட்டிருக்காங்க இது 1000 டைம்ஸ். அதனால் நாம் சாப்பிட்ற டோஸில் இது வர வைக்குதாங்கிறது எங்களுக்கு தெரியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இந்த ஆராய்ச்சிகள் எந்த மக்கள்லாம் இந்த தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றாங்க, கம்மியாக சாப்பிட்றாங்க, இவங்களை கம்பேர் பண்ணி ஆராய்ச்சிகள் நிறைய நடந்திருக்குங்க அமெரிக்காவில். அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா சில ஆராய்ச்சிகளில் உங்களுக்கு மைல்டாக இந்த ரிஸ்க் அதிகம் ஆகலாம்னு தெரிய வந்திருக்கு. நிறைய ஆராய்ச்சிகளில் கிட்டத்தட்ட 1,00,000 நர்சஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான ரெட் மீட்டோ அல்லது இந்த தீயில வாட்டின மீட்டோ இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கிற இறைச்சியோ இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த கேன்சர் ரிஸ்க்கும் அதிகம் ஆகவில்லை அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. ஈவன் நிறைய ஆராய்ச்சிகளை உள்ளடக்கிய 2015 ஒரு மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் உயர்தர எவிடன்ஸு. அதுலேயுமே பெரிதாக ஒன்றும் ரிஸ்க் அதிகம்லாம் ஆகலை, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை பாஸ் இவங்க சாப்பிட்டவங்களுக்கு. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட் எவிடன்ஸுங்க. தந்தூரி சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு 100ல் 10 பேருக்கு கேன்சர் வருது, தந்தூரி சிக்கன் சாப்பிடாதவங்கள 100ல் ஒருத்தர் தான் கேன்சர் வருதுன்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. பயப்படாமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப மனசு உறுத்தலாக இருந்தால் அந்த கருகன போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுட்டு சந்தோஷமாக தந்தூரி சிக்கனை சாப்பிட்டுக்குங்க.